ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி டேஸ்டான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சோயா வச்சு 65 தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் இருக்கும். இது வந்து 20 ரூபா தாங்க. 20 ரூபாய்க்கு வாங்கினா ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸை ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செய்து கொடுக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் இதை செய்ய பாருங்கள். கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பேக் வந்து 20 ரூபா தாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன் நான், கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்றதுனால. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச சோயா வந்து நல்லாவே ஊறிடுச்சுங்க. நீங்கள் பெரிய சோயாவாக வாங்கினீங்கன்னா ஊறுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். இது சின்ன சோயானால ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வச்சு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. ஃபுல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற மசாலா கோட்டிங் வந்து நல்லா ஒட்டி வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இல்லைனா சீக்கிரமே சவச்சவன் ஆகிடும். இப்போ இதை பாருங்கள், அமுக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டுட்டு அல்லது ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதில் வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. ஈஸியாக பிழிஞ்சிரும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம், மாவு ஐட்டம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி எடுங்க. அப்போ தான் நம்ம சோயா போட்டு பரட்டும் போது அது கூட எல்லாமே நல்லா அழகாக கோட்டிங் ஆகி வரும். இப்போ மாவு பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவுக்கு இன்னும் கொஞ்சமே தண்ணியாக பசைஞ்சிருப்போம். இதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மைன்யூட் சாப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் வச்சு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த சோயாவை சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்து பரட்டும் போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகி வரும். மசாலாவும் பொரிக்கும் போது உதிராமல் வருங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், நான் மாவோட பரட்டி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா எல்லா பக்கமும் மசாலா நல்லா பரட்டி வந்திருக்குல்ல. இது கூட வந்து ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பீஸாக போடுறதுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 பீஸ் சேர்த்து மொத்தமாக போட்டுட்டு லைட்டாக கரண்டி வச்சு பிரித்து விட்டிங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடுங்க. அது முறுமுறுன்னு வர டைமில் அதுவே உதிரியாக பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக. இது போட்டோடனே எண்ணெயில் போட்டோடனே நீங்கள் வந்து உடனே பரட்டக்கூடாது. அது மாதிரி எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா பிரியாமல் வரும். எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நல்லா ஹையில் நல்லாவே சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் மசாலா வந்து பிரியாமல் வரும். உடனே நல்லா கிறிஸ்பினஸும் கிடைக்கும். அதுக்காக தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இதை போட்ட உடனேயே சோயா எல்லாத்தையும் எண்ணெயில் போட்ட உடனேயே ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது மாதிரி போட்ட உடனே இதை வந்து கரண்டி வச்சு கிளறக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா ஓரளவுக்கு வெந்து எண்ணெயோட சலசலப்பெலாம் லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டேஸ்டான சோயாவை, ரொம்ப கிறிஸ்பியான சோயாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக வெங்காயமும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து கொடுத்திங்கன்னா பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான சோயா 65 நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.